ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். சூழல் மன்றங்கள். சூழல் மன்றங்கள் வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் நிறுவப்படும் அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த சூழல் மன்றங்கள் எதுக்காகன்னு பார்த்தோம்னா, காலநிலை கல்வியறிவை ஒரு இயக்கமாக முன்னெடுக்கிறதுக்காக எல்லா பள்ளிகள்லேயும் இந்த சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. காலநிலை கல்வியறிவை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க முடிவு செய்துள்ள தமிழக அரசு மாநிலத்தின் எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்த உள்ளது அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூழல் மன்றங்கள் எதுக்குன்னு பார்த்தோம்னா, காலநிலை கல்வியறிவை ஒரு இயக்கமாக முன்னெடுக்கிறதுக்காக தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் அமைக்க இருக்காங்க. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் விரைவில் நிறுவப்படும் அப்படின்ட்டு மாநில தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா வந்து விலகியிருக்கு. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகியிருக்கு. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அறிவிப்பாக அறிவிச்சிட்டு இருந்துகிட்ருக்காங்க. அதில் வந்து ஐநா மனித உரிமை கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த அமைப்புக்கு வழங்கி வந்த நிதியுதவி வந்து நிறுத்தப்படுது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா வந்து விலகியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இந்திய கிரிக்கெட் வீராங்கனை கோங்கடி திரிஷா. இவங்க பார்த்தோம்னாக்கா, இவங்களுக்கு வந்து தெலுங்கானா அரசு வந்து இப்போ 1 கோடி பரிசு தொகை வழங்கியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா, மலேசியாவில் 19 வயது உட்பட்ட மகளிர் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துச்சு. இதில் வந்து தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி நம்ம இந்திய அணி வந்து வெற்றி பெற்றாங்க. அப்போ வெற்றி பெற்றப்ப இவங்க அந்த கோங்கடி திரிஷாங்கிறவங்க அந்த விளையாட்டில் வந்து சிறப்பாக விளையாடி ஆட்ட நாயகி விருதை வந்து வாங்கினாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தெலுங்கானா அரசு 1 கோடி பரிசு கொடுத்துருக்கு. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை கோங்கடி திரிஷா இவங்க வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. தெலுங்கானா அரசு வந்து இவங்களுக்கு வந்து 1 கோடி பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, மலேசியாவில் வந்து சமீபத்தில் 19 வயது உட்பட்ட மகளிர் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி நடந்தது. இதில் வந்து தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்து நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் ஆனாங்க. அந்த போட்டியில் வந்து இவங்க வந்து கோங்கடி திரிஷாங்கிறவங்க சிறப்பாக விளையாடி ஆட்ட நாயகி பரிசை பெற்றாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு தெலுங்கானா அரசு வந்து 1 கோடி பரிசு வழங்குனுச்சு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ஜொமேட்டோவோட பேரை வந்து மாற்றிருக்காங்க எட்டர்னல் அப்படின்ட்டு. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோவின் பெயரை வந்து எட்டர்னல் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதோட லோகோவையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜொமேட்டோவோட பெயரை வந்து எட்டர்னல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோவின் பெயரை எட்டர்னல் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, பெண்கள் விளையாட்டில் திருநங்கைகள் பங்கேற்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில். பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் பங்கேற்க தடை விதிக்கும் ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. பெண்கள் விளையாட்டில் திருநங்கைகள் பங்கேற்க எங்கே தடை விதிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறியிருக்கு அர்ஜென்டினா. அமெரிக்கா வந்து இப்போ உலக சுகாதார அமைப்பிலேருந்து வெளியேறினது. அதை தொடர்ந்து அர்ஜென்டினாவும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து இப்போ வெளியேறியிருக்கு. உலக சுகாதார அமைப்பிலிருந்து அர்ஜென்டினா வெளியேறியிருக்கு. உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா இப்போ வெளியேறினது. அமெரிக்காவை தொடர்ந்து இப்போ அர்ஜென்டினாவும் வெளியேறியிருக்கு. உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா அர்ஜென்டினா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி மாதம்ட்டு எந்த ஜனவரி மாதத்தை சொல்கிறாங்கன்னா, இப்போ 2025 இப்போ போன மாதம் முடிஞ்சிச்சுல, அந்த 2025 ஜனவரி மாதத்தை தான் வந்து வரலாற்றோட மிக வெப்பமான ஜனவரியிலே வந்து மிக வெப்பமான ஜனவரி எதுன்னு சொல்கிறாங்கனாக்கா இந்த 2025 ஜனவரியை தான் வந்து ஐரோப்பிய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கு.
கடந்த மாதம் தான் 2025 ஜனவரி வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி மாதம் என்று ஐரோப்பிய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கு. அதிக வெப்பம் நிறைந்த ஆண்டா 2024 சொல்லியிருந்தாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு தான் அதிகம் வெப்பம் நிறைந்த ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ வந்து 2025 ஜனவரி மாதத்தை அதிகபட்ச வெப்பம் நிலவிய ஜனவரி மாதம் அப்படின்ட்டு ஐரோப்பிய வானிலை மையம் வந்து சொல்லியிருக்கு. வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி மாதம்னு எந்த ஜனவரி மாதத்தை சொல்கிறாங்கன்னா 2025 ஜனவரி மாதத்தை சொல்கிறாங்க. அடுத்த காண்டஃபை பார்த்தோம்னா இந்திய ராணுவத்தின் கிழக்கு பிராந்திய தலைமையகத்தோட பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதோட பேர் வந்து வில்லியம் கோட்டை அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து விஜய் துர்க் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. இந்திய ராணுவத்தின் கிழக்கு பிராந்தியத்தின் தலைமையகம் மேற்கு வங்க தலைநகர் கோல்கட்டாவில் இருக்குது. இந்த தலைமையகத்தை வந்து ஃபஸ்ட்டு வில்லியம் கோட்டை அப்படின்ட்டு பெயர் சூட்டப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த வில்லியம் கோட்டைங்கிற பெயரை விஜய் துர்க் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா இந்திய ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்கு. இந்திய ராணுவத்தின் கிழக்கு பிராந்திய தலைமையகத்தோட பெயரை வந்து வில்லியம் கோட்டைங்கிறத விஜய் துர்க் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ். இதில் வந்து பிரக்யானந்தா சாம்பியன் ஆகியிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா நெதர்லாந்தில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் தொடரில் உலக செஸ் சாம்பியனான குகேஸ், இவங்களும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். குகேஸை வீழ்த்தி பிரக்யானந்தாவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் யார் சாம்பியன் பார்த்தோம்னாக்கா பிரக்யானந்தா. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழகத்தை சேர்ந்த உலக சாம்பியனான குகேஸ். பிரக்யானந்தாவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வீரர் தான். டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் யார் சாம்பியன் பார்த்தோம்னா பிரக்யானந்தா. ஒருத்தரை ரீகால் பண்ணிப்போம். சூழல் மன்றங்கள் எதுக்காகன்னு பார்த்தோம்னா காலநிலை கல்வி அறிவை ஒரு இயக்கமாக முன்னெடுக்கிறதுக்காக தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் அமைக்க இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகி இருக்கு. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய கிரிக்கெட் வீராங்கனை கோங்கடி திரிஷாவுக்கு வந்து தெலுங்கானா அரசு 1 கோடி பரிசு வழங்கியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா சமீபத்தில் வந்து மலேசியாவில் 19 வயதிற்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கோப்பை நடந்துச்சு. அதில் வந்து தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் ஆனாங்க. அந்த போட்டியில் வந்து சிறப்பாக விளையாடிய கோங்கடி திரிஷாவுக்கு வந்து ஆட்டநாயகி விருது வழங்கப்பட்டது. அப்போ வந்து தெலுங்கானா அரசு இவங்களுக்கு வந்து பரிசு தொகையை வழங்கினாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஜொமேட்டோவோட பேரை வந்து 8ஆம் நாள் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோவின் பெயரை வந்து 8ஆம் நாள் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதற்கான லோகோவையும் மாற்றியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பெண்கள் விளையாட்டில் திருநங்கைகள் பங்கேற்கிறதுக்கு தடை வச்சுருக்காங்க அமெரிக்காவில். பெண்கள் விளையாட்டு போட்டிகளில் திருநங்கைகள் பங்கேற்க தடை விதிக்கும் ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக சுகாதார அமைப்பிலிருந்து அர்ஜென்டினாவும் வெளியேருக்கு. உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா அர்ஜென்டினா. அமெரிக்காவை தொடர்ந்து அர்ஜென்டினாவும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி மாதம்னு 2025 ஜனவரி மாதத்தை சொல்லியிருக்காங்க. கடந்த மாதம் தான் வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி மாதம் என்று ஐரோப்பிய வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டை வந்து மிகுந்த வெப்பம் நிறைந்த ஆண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2025 ஜனவரியை வந்து மிக மிக கடுமையான வெப்பம் நிறைந்த ஜனவரி மாதம்னு இப்போ 2025 ஜனவரி மாதத்தை சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய வானிலை மையம். அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ். இதில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் யார் விளாண்டாங்க பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழகத்தை சேர்ந்த உலக சாம்பியனான குகேஸ். அவங்க தான் வந்து பிரக்யானந்தாவுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டாங்க. இவங்களை வீழ்த்தி தான் வந்து பிரக்யானந்தா சாம்பியன் ஆகியிருக்காங்க. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தா சாம்பியன் ஆகியிருக்காங்க. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி நெதர்லாந்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில்
நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தா வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் இவங்க வந்து உலக செஸ் சாம்பியன். இவங்க தான் வந்து பிரக்யானந்தாவுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டாங்க. இந்த போட்டியில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தா சாம்பியன் ஆயிருக்காங்க. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் இதில் யார் சாம்பியன் பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தா. தேங்க்யூ.